எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக மனநல டாக்டரை பார்க்க வர்றதுக்கு எல்லாரும் தயங்குவாங்க. ஆனால் யாருக்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க வர்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா தூக்கமின்மை அப்படின்றது தான். ஏழை பணக்காரன், படித்தவங்க படிக்காதவங்க, சின்ன வயசு வித்தியாசம் பார்க்காம, எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் ரெகனைஸ் பண்ணுறது தூக்கம் வரல அப்படின்றது ஒரு பிரச்சனை அப்படின்றது தான். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாரும் புரிஞ்சிக்காதது என்னென்னா, தூக்கம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காரணத்தை புரிஞ்சிக்காததுனால எல்லா தூக்கமின்மையும் ஒரே மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்துக்கும் தேவையில்லாத மருந்துகளும் மாத்திரைகளும், அது இல்லாத ஆல்கஹால் போன்ற பழக்கங்களும், இது மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு பிரச்சனையை ரொம்ப ரொம்ப சிக்கலாக்கிடுறாங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா தூக்கமின்மையும் ஒன்றும் இல்லை. அதிலே சில வகைகள் இருக்குது. அந்த வகைகளை பொறுத்து வைத்தியமும் மாறுபடும். ஸோ அந்த வகைகள் என்ன, அதுக்கான வைத்திய முறைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல தூக்கமின்மை அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தூக்கம் வரலைன்னா தூக்கம் இல்லை, தூக்கமின்மை இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. பொதுவாக தூக்கமின்மை அப்படின்றது இன்சோம்னியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தூக்கமின்மை அப்படின்றத ஒரு வியாதி அப்படின்னு நாங்கள் கருதுறதுக்கு 2 விஷயம் வேணும். முதல் விஷயம், நீங்கள் தூங்க போகிறீங்க. உங்கள் தூக்கத்தில் உங்களோட பெட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தில் அட்லீஸ்ட் 80% கிட்ட இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம தூக்கமின்மைன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் இப்போ 8 மணி நேரம் தூங்குவீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்கினா தான் அப்போ அதை தூக்கமின்மை அப்படின்ற அந்த பிரச்சனையாக நம்ம கருதுவோம். ஆனால் இதுவும் ஒரு இதோட முடியறதில்லை. இதுக்கும் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறது எப்பவும் ஒரு தடவை எல்லாருக்கும் நடக்கலாம். அதனால் இந்த மாதிரி நடக்கிறது வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாள் நடக்கணும். அந்த மாதிரி 1 மாதம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அதை தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்றது வியாதி அப்படின்றதுக்கு கருதுவோம். இது இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தூக்கத்தை பற்றின கவலைகள். அதாவது நீங்கள் 8 மணி நேரம் தூங்கிடுறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் பத்தலைன்னோ இல்லை தூக்கம் ரெஃப்ரெஷிங்காக இல்லைன்னோ அப்படின்ற அந்த கவலைகள், தூங்க போகிறத பற்றின யோசனைகள், தூங்க போகிறத பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட நடவடிக்கைகளை மாற்றிக்கிறீங்க அப்படின்னாலும் அதை நம்ம தூக்கமின்மை நோய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான தூக்கமின்மையிலையும் இது ஒரே ஹோமோஜீனஸ், ஒரே மாதிரி கிடையாது. இதுலேயும் 3 வகைகள் இருக்குது. முதல் வகை குறைந்த காலமே மட்டுமே இருக்கிற தூக்கமின்மை, அதாவது அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வகை ரொம்ப ஒரு அதிக காலம் இருக்கிற தூக்கமின்மை, அதாவது கிரானிக் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். அதாவது குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை அக்யூட் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். 6 மாதத்துக்கும் மேலேயே தூங்காமல் இருக்காங்க, தூக்கமின் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கிரானிக் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். இது ரெண்டும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். முதல்ல கொஞ்ச காலமே இருக்கிற தூக்கமின்மை, அதாவது அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்கிறது. இது 6 மாதத்துக்குள்ளே இருக்கும். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடிப்படையில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். உடல் ரீதியாக நமக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்திருக்கலாம், வலி பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சடன் அக்யூட் பெயின், முதுகு பிடிச்சது, அந்த மாதிரியான வலிகள் இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம தூக்கம் கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு வகை காரணங்களாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு மன ரீதியாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு தூக்கம்ன்றது தானாகவே குறைஞ்சு போயிடும். இது இல்லாமல் சம்டைம்ஸ் சமுதாய காரணங்கள், லைக் ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தை பிறந்தோடனே தூக்கம் கெட்டு போகலாம். இல்லை வேறு ஏதாவது ஒருத்தருக்கு உடம்பு முடியலைன்னு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கம் கெட்டு போகலாம். இல்லை சில சமயம் நமக்கு நெருங்கின சொந்தம் இறந்து போகிறது, அந்த வருத்தத்தில் தூக்கம் கெட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி சமுதாய ரீசன்கள் நமக்கு சில சமயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அக்யூட் இன்சோம்னியா, அதாவது சிறிது காலம் இருக்கிற இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அவர் பேர் திருவள்ளுவர். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிப்ப வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது நோயுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தாம தீர்வு சொல்கிறது தான் உண்மையான மருத்துவனோட செயல்னு. உண்மையிலே இதுக்கு எந்த காலத்துக்கும் எதிரொலிக்கிற விஷயம். இன்றைக்கும் இந்த பிரச்சனைக்கும் அதே தான்.
தூக்கமின்மை அப்படின்றதுக்கு நிறைய பேர் தூக்க மாத்திரை போடுறாங்க. தூக்கமின்மைன்றது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிகுறி. அதனோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் இந்த அக்யூட் இன்சோம்னியான்றது வந்து சரியாகும். அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுன்றது என்ன விஷயமோ அதை பொறுத்து மாறுபடும். இதுக்கு அடுத்த விஷயம் கிரானிக் இன்சோம்னியா. அதாவது இது 6 மாதத்துக்கும் மேலே இருக்கிற விஷயம். ஸோ இங்கே ஒரு காரணங்கள் அப்படின்றது ஆரம்பிக்கிறது என்னவோ இந்த மாதிரியான அக்யூட் இன்சோம்னியா மாதிரியான விஷயத்தில் தான் ஆரம்பிக்கும். அதாவது ஒரு கொஞ்ச காலம் வந்து தூக்கம் இல்லாமல் போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அந்த அக்யூட் இன்சோம்னியா வந்த கொஞ்சம் பேருக்கு, சில பேர் குறிப்பிட்ட பேருக்கு அவங்களுடைய பிரச்சனை வந்து இந்த தூக்கமின்மைன்றது வந்து ரொம்ப பயம் தர்றதா இருக்கும், ரொம்ப பதட்டம் தர்றதா இருக்கும். ஐயோ நான் தூங்கலையே, நான் தூங்காட்டி என்ன ஆகிடும், என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த கவலை ரொம்ப வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து இயல்பிலேயே ரொம்ப கவலைப்படுவாங்க, எல்லா விஷயத்தையும் ரொம்ப பெரிதுபடுத்தி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், இந்த தூக்கம்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு போராட்டம் ஆகிடும். ஐயோ நான் தூங்கலை தூங்கலை தூங்கலை, இதுக்கு வந்து நான் வந்து மாத்திரை போடவா, இல்லை வந்து வேறு ஏதாவது செய்யவா, என்ன செஞ்சு நான் வந்து தூங்க, இப்படியே தூக்கத்தை பற்றியே ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே தூங்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையே போயிடும். நமக்கெல்லாம் வந்து இன்றைக்காச்சும் ஒரு நாள் தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா அடுத்த நேரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வந்து என்னடா இது இருக்குது, இப்படி இருக்குது, தலைவலிக்கும், இது எரிச்சலாக வரும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இருக்கும். ஆனால் அன்றைக்கி நைட்டு நம்ம தூங்குவோமா மாட்டோமான்னு நம்ம ரொம்ப கவலைப்பட மாட்டோம், தூக்கம் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். ஆனால் இந்த மாதிரியான கிரானிக் இன்சோம்னியா பேஷண்ட்டுக்கு தூக்கம்ன்றதே வந்து ஒரு பெரிய கவலையாக இருக்கும். அது வருமா வராதா, நடக்குமா நடக்காதான்ட்டு போட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக அவங்களோட சிந்தனைகளும் மாறி போயிடும், அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் மாறி போயிடும். இந்த மாதிரி மாறுறது வந்து, இந்த மாதிரி சிந்தனை மாறுறதுன்றது வந்து அவங்கள வந்து இந்த தூக்கமின்மைக்கே வந்து அதுதான் அடிப்படை காரணமாக இருக்கும். இப்போது இந்த இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த காக்னிட்டிவ் மாடல் அப்படின்றத பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். இந்த மாடலில் சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனோட நடவடிக்கை அப்படின்றத தீர்மானிக்கிறது சிந்தனைகள், சிந்தனைகள் உணர்ச்சிகளை தீர்மானிக்குது, உணர்ச்சிகள் நடவடிக்கையை தீர்மானிக்குது. ஸோ இந்த மாதிரி கிரானிக் இன்சோம்னியா பேஷண்ட்ஸுக்கு சிந்தனை முறைகள் மாறி போகிறதுனால அவங்களோட உணர்ச்சிகளில் பதட்டம் வருது, அவங்களுடைய பதட்டம் வந்து அவங்களுடைய நடவடிக்கையை மாற்றுது. இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். ஆனால் நான் ஒரே ஒரு இதை மட்டும் வந்து அவங்களோட நடவடிக்கையில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். பொதுவாக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தூங்க போகிறது அப்படின்றது வந்து ஒரு டைம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தூங்கிடணும் அப்படின்றது. அதாவது அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, நம்ம வந்து நிறைய நேரம் பெட்டில் இருந்தோம்னா நம்ம வந்து அந்த தூக்கத்தை வந்து நம்ம எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தூங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமே படுக்க போயிடுவாங்க. தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற ஒரே விஷயம் நம்ம எப்போ எந்திரிப்போம் அப்படின்றது தான். ஸ்லீப் அப்படின்றது வந்து வி கோ டு ஸ்லீப் அப்படின்றோம். நோ ஸ்லீப் கம்ஸ் டு அஸ். நம்ம வந்து தூக்கம்ன்றது நமக்கு வரணும், அதாவது தூங்க போக மாட்டோம், தூக்கம் வந்தால் தான் நம்ம தூங்க முடியும். ஸோ தூக்கம்ன்றது வரலை அப்படின்னா நம்ம முழிச்சிக்கிட்டே தான் படுப்போம். இந்த மாதிரி அவங்க முழிச்சிக்கிட்டே படுக்கும்போது அவங்களுக்கு மேலும் டென்ஷன் ஆகும். கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ கிளாக்கை பார்க்குற போது என்ன ஆகும், அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். ஐயோ 1 மணி நேரம் ஆச்சு நான் படுத்து, 2 மணி நேரம் ஆச்சு, இப்படியே யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டே இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய உடம்பு டயர்ட்னஸ் மீறி அவங்க ஒரு வேளை தூங்குறாங்க அப்படின்ற போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம காலையில் ஒரு குறிப்பிட்ட டைமில் எந்திரிக்கலாம் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு 2 மணி 3 மணிக்காக தூங்குறாங்க அப்படின்னா, நான் லேட்டாக தூங்கினேன் அதனால் நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வச்சு தூங்குவாங்க. ஸோ அப்போ அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது மணி வந்து ஒரு 7, 8, 9 மணி கூட ஆகிடும். அப்படி ஆகும்போது அவங்க தூங்கின நேரம் என்னவோ வந்து 7 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. ஆனால் தூங்க ஆரம்பித்த போது தூக்கம் வரலைன்றது தான் அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், ஆஹா நான் சரியான தூக்கம் எனக்கு வரவே வராது, நான் படுக்க போனாலே எனக்கு வந்து தூக்கம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கிரானிக் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள் அப்படின்றது வந்து ஒரு சின்ன பங்கு தான். மாத்திரை அவசியப்படலாம், பட் ஆனால் அது ஒரு சின்ன பங்கு தான். அதை விட உளவியல் சிகிச்சை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உளவியல் சிகிச்சை என்ன அப்படின்றது வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து 3வது முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே சொன்னது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னை பார்க்க வந்த ஒரு பேஷண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். என்னை பார்க்கறதுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனும் அவருடைய ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அவங்க வந்தோடனே அவர் வந்து, சார் எனக்கு என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு சொல்லுங்கள் அப்படின்னா, சார் எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல சார், கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு சார் நான் தூங்கி, ஒரு நிமிஷம் ஒரு பொட்டு கூட நான் தூங்குறதில்லை சார் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தூக்கம்ன்றது ஒரு அடிப்படை பயாலஜிக்கல் ட்ரைவ்.
அது வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு கிடைச்சே தீரும். உங்கள் உடம்பு உங்களை தூங்க வச்சே தீரும். முழுமையாக தூக்கம் இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 100% தூங்காமல் ஒருத்தன் இருக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் இருக்கலாம். 3ஆவது நாளில் உங்களை மீறி உங்களை வந்து தூங்க வச்சிரும் உடம்பு. ஸோ இந்த மாதிரி தூங்குறது வந்து பல சமயம் வந்து பலர் வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. மைக்ரோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் 1 வருஷம் தூங்காமலாம் யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்கிற வரைக்கும் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அமைதியாக இருந்தவங்க டக்குன்னு, ஆமாம் டாக்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், இவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு, இவர் நல்லா தூங்குறாரு டாக்டர், எப்போ பார்த்தாலும் வந்து இவர் தூங்கலைன்னு சொல்கிறாரு, ஆனால் நான் வந்து நான் ஒரு ரெக்கார்டிங்கே பண்ணி காமிச்சிட்டேன், நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு, நல்லா கொரட்டை விடுறாருன்னு. அப்போ வந்து அவர் வந்து சொன்னார், அப்படின்னா நான் என்ன பொய் சொல்கிறேன்னா, என்ன இதெல்லாம் வந்து நிஜமாகவே நான் தூங்கலை அப்படின்னு தான் சொன்னார். ஸோ உடனே வந்து சரி இது வந்து பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து ஸ்லீப் ஸ்டடி பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு வந்து தூங்குறீங்களா இல்லையா அப்படின்றது நம்ம ஸ்லீப் ஸ்டடி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். ஸோ ஸ்லீப் ஸ்டடி வந்து பண்ணும்போது அவருக்கு வந்து அவரோட தூக்கத்தில் இருந்த அவர் எவ்வளோ நேரம் தூங்கினார், அவர் மூளை உறக்கத்தில் இருந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் ரெக்கார்டோடு எடுத்து நாங்கள் வந்து அவருக்கு காமிச்சோம். அப்போ கூட அவர் அடித்து சொன்னார், நான் தூங்கவே இல்லை அப்படின்னு. ஏன் அவர் அந்த மாதிரி நினைக்கிறாரு? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்லீப் ஸ்டேட் மிஸ்பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தையில் என்னென்னா பேரடாக்சிக்கல் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். அதாவது அவங்க தூங்குவாங்க, ஆனால் தூங்கின அந்த ஃபீலிங்கோ தூங்கின அந்த ஒரு உணர்வோ இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ஒரு வகையான பீப்புள், கொஞ்சம் பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் உளவியல் சிகிச்சை அப்படின்றது வந்து ரொம்ப அவசியப்படும். சரி, உளவியல் சிகிச்சைன்னு சொல்கிற அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிற உளவியல் சிகிச்சை வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் தூக்கத்துக்கு மாத்திரை இல்லாத வேறு ஆப்ஷன் இருக்கான்னு. இந்த விஷயத்தில் வந்து இந்த சிகிச்சை வந்து அந்த ஆப்ஷன்ன்றது இந்த சிகிச்சை தான். ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து என்னென்னா இந்த இதனால் கிடைக்கிற கெயின்ஸ் வந்து லைஃப் லாங் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து செய்யும்போது நமக்கு வந்து கிடைக்கிற தூக்கம்ன்றது மாத்திரையினால் கிடைக்கக்கூடிய தூக்கத்தை விட நேச்சுரல் ஸ்லீப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான உளவியல் சிகிச்சை இருக்குது. அடப்பாவி, இது முதல்லே சொல்லியிருக்கக்கூடாதா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துட்றேன். இதில் வந்து ஒரு சில சிக்கல்களும் இருக்குது. அது என்ன, அந்த சிகிச்சை என்ன அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.